இந்த வீடியோல நம்ம எக்ஸர்சைஸ் 1.1ல இருக்க சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. எக்ஸ்பிரஸ் ஈச் நம்பர் அஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் இஸ் பிரைம் ஃபேக்டர்ஸ். ஜஸ்ட் இப்போ குடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு நம்ம பிரைம் ஃபேக்டர்ஸ் எழுதுனா போதும்டா. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 140ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ 140க்கு நம்ம பிரைம் ஃபேக்டர்ஸ் எழுத போறோம். 140 பிரைம் ஃபேக்டர்ஸ்னா எல்சிஎம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேனா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மினிமம் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். ஸோ 2லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 2ல ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா 7 2s are 14 பேலன்ஸ் 0. இந்த 0 அப்படியே வந்துடணும். மறுபடியும் 2ஆல் போட்டீங்க அப்படின்னா 3 2s are 6 பேலன்ஸ் 1 10 இருக்கும். ஸோ 535. இப்போ இது 2 டேபிள்லேயும் வராது, 3 டேபிள்லேயும் வராது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? 5 டேபிளில் போடணும். ஏன் அடுத்து 4 போடலங்கிறது தெரியும்ல உங்களுக்கு? ஏன்னா நம்ம வந்து பிரைம் ஃபேக்டர்ஸ்னால் பிரைம் நம்பர்ஸால் மட்டும்தான் போட்டுட்டு வரணும். ஓகே. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே போன வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஓகே. 5ஆல் போட்டிங்க அப்படின்னா 5 7s are 35. அடுத்து இது 7 டேபிளில் மட்டும்தான் போட முடியும். இப்போ இது எப்படி எழுதணும் நம்ம பிரைம் ஃபேக்டர்ஸ்னா 2 எத்தனை தடவை வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 1 டைம் வந்திருக்கு. அதனால் 5 7 1 டைம் வந்திருக்கு. அப்படியே 7 எழுதிடுறோம். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி 156 போடுவோமா? 156 போட்டிங்கன்னா அதே 2 டேபிளில் ஸ்டார்ட் பண்ணலாம். 2 டேபிளில் வரலனா தான் நீங்கள் அடுத்த டேபிளில் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 7 2s are 14 பேலன்ஸ் 1 8 2s are 16. அடுத்து 2 டேபிளில் போட்டிங்க அப்படின்னா 3 2s are 6 பேலன்ஸ் 1னா 9 2s are 18 வரும். 39 கண்டிப்பாக 2 டேபிளில் வராது. ஸோ 3 டேபிளில் போட்டிங்க அப்படின்னா 1 3s are 3 பேலன்ஸ் இது 9 வந்து 3 3s are 9 வரும். ஓகேவா? இதை 13 டேபிளில் தான் நம்ம போட முடியும். அப்போ இது எப்படி எழுதணும்? 2 to the power 2 தடவை வந்திருக்கு. ஸோ ஸ்கொயர் இன்ட்டு 3 1 டைம் வந்திருக்கு. 13 1 டைம் வந்திருக்கு. ஓகேவா? ஓகே. தேர்ட் சம் வந்து 3825 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 டேபிளில் போடலாம். ஏன்னா 2 டேபிளில் வராது. ஏன்னா 5ல் முடியுதுல நமக்கு. இப்போ 3 டேபிளில் போட்டிங்கன்னா 1 3s are 3 அடுத்து 8னா 3 2s are 6 பேலன்ஸ் 2ன்னு இருக்கும். ஸோ 7 3s are 21 பேலன்ஸ் 1னா 5 வரும். அகைன் 3 டேபிளில் போட்டு பாருங்கள். வரலன்னா நம்ம 5 டேபிள் போகலாம். 3 டேபிளில் போட்டிங்க அப்படின்னா 4 3s are 12 3 2s are 6 பேலன்ஸ் 1ன்னு இருக்கும். 5 3s are 15. அகைன் 3 டேபிளில் போடுங்க. வரலன்னா நம்ம 4 டேபிளில் போடலாம். 3 டேபிளில் போட்டிங்க அப்படின்னா 1 3s are 3 பேலன்ஸ் 1 12ன்னு வந்துடும். அப்புறம் 5 போட்டிங்கன்னா நமக்கு வராது. 3 டேபிள் இது வராது. ஓகே. அடுத்து இப்போ நம்ம 5 டேபிள் போடுவோமா? 5 டேபிளில் கண்டிப்பாக வரணும். ஏன்னா 5ல் முடியுதுல்ல. ஸோ 8 5s are 40 பேலன்ஸ் 2ன்னு இருக்கும். 25 வந்துச்சுன்னா 8 5s are 5 5s are 25. அடுத்து 5 டேபிளில் போடுறோம். அகைன் 5 டேபிளில் போடும்போது நமக்கு என்ன வருது? 1 5s are 5 பேலன்ஸ் 3னா 35. ஸோ 17 17ங்கிறது நமக்கு பிரைம் நம்பர். ஸோ அதனால் 17ல் போட முடியாது. இப்போ இது எப்படி எழுதணும்? 3 to the power 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் 2 டைம் வந்திருக்கு. 5 நமக்கு 17 1 டைம் வந்திருக்கு. ஓகேவா? அடுத்த சம் போகலாமா? ஃபோர்த்து சம் பாருங்கள். 5 0 1 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. இதை நீங்கள் டேரெக்டாகவே 5 டேபிளே ஸ்டார்ட் பண்ணலாம். 3ல போட்டுட்டு தான் 5ல போடணும் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னா நம்ம எதில் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போவுமே நம்ம 3ல ஸ்டார்ட் பண்ணி 5ல ஸ்டார்ட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் 5 டேபிளை பொறுத்தவரை உங்களுக்கு 5 பார்த்துட்டீங்க அப்படின்னா டேரெக்டாகவே 5 டேபிள் போயிருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 5ல் போடுறீங்க அப்படின்னா 5 1s are 5 0 0 அப்படியே இருக்கும். மறுபடியும் இந்த 5 வந்து 1ன்னு வரும். அடுத்து இதில் வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? 2 டேபிள் பாருங்கள். 1ல் முடியுது வராது. 3 செக் பண்ணீங்க அப்படின்னா 3 3s are 9ன்னு போடுவோம். பேலன்ஸ் 1 3 3s are 9 பேலன்ஸ் 1 11 11 3 டேபிளில் வராது. ஸோ 3 5 வராது. அப்போ அடுத்து நமக்கு பிரைம் நம்பர் என்ன? 7 7ல் செக் பண்ணலாம். 1 7s are 7 பேலன்ஸ் 3னா 30 7 4s are 28 பேலன்ஸ் 2 21னா 7 3s are 21 வந்துருச்சா? இப்போ அடுத்து இதையும் 3 டேபிளில் பார்ப்போமா? 3 டேபிளில் பார்த்தீங்கன்னா 4 3s are 12 பேலன்ஸ் 23 23 நமக்கு வராது. ஸோ அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அடுத்து அப்போ என்ன பண்ணும்? அகைன் நம்ம என்ன பண்ணலாம்? 7 டேபிளில் செக் பண்ணலாம். 7 டேபிளில் போட்டிங்கன்னா 7 2s are 14 இந்த 3யும் 7 டேபிளில் வராது. ஸோ 7ம் வராது. 9 டேபிளும் வராது. அப்போ அடுத்து நமக்கு பிரைம் நம்பர் என்ன? 11 டேபிள். ஸோ 11 டேபிளில் செக் பண்ணுங்கள். 1 11s are 11 பேலன்ஸ் 3 33 11 3s are 33 நமக்கு 13ங்கிறது பிரைம் நம்பர். ஸோ அதுலேயும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ இது எப்படி எழுதணும்? எல்லாமே சிங்கிள் தான். ஸோ 5 இன்ட்டு 7 இன்ட்டு 11 இன்ட்டு 13. ஓகேங்களா? ஓகே. அடுத்த சம் போகலாமா? 7 4 2 9 4 2 9ல் முடியுது. ஸோ 2 டேபிளில் வராது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 3ல செக் பண்ணலாம். 3ல செக் பண்ணீங்க அப்படின்னா 1 3s are 3 சாரி 3 2s are 6 போடலாம். பேலன்ஸ் 1 போட்டிங்கன்னா 14 4 3s are 12 அப்போ 22ன்னு இருக்கும். 7 3s are 21 19 19 3 டேபிளில் வராது. ஸோ நமக்கு 3 டேபிளில் வராது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5ல வராது. ஏன்னா 9ல் முடியுது.
அடுத்த பிரைம் நம்பர் நமக்கு 7. ஸோ 7ல ட்ரை பண்ணலாம். 7ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 1 7s ஆர் 7. அதுக்கப்புறம் 42ன்னு இருக்கு. 6ல போட்டீங்கனாலே உங்களுக்கு 42 வந்துரும். பட் 9 நமக்கு 7 டேபிள்ல வராது. ஸோ 7ம் பாசிபிள் கிடையாது. அடுத்து 9ல போட்டு பாருங்க. 9ல போட்டு பார்த்தீங்கன்னா, 74 அப்படின்னா 8 9s ஆர் 72. பேலன்ஸ் 22ன்னு இருக்கும். 18 வரும். 18ஆ? ஏன்னா 9 2s ஆர் நமக்கு 18. அதுக்கப்புறம் 18னா பேலன்ஸ் 49. 49 நமக்கு 9 டேபிள்ல வராது. ஸோ இது 9லயும் வராது. அடுத்து என்ன பண்ணணும் நம்ம 10ல 10ங்கிறது பிரைம் நம்பர் கிடையாது. 11 பிரைம் நம்பர் நமக்கு. 11ல செக் பண்ணலாம் அப்படின்னா 74 அப்படின்னா 66ன்னு போடலாம் நீங்க. அப்ப பேலன்ஸ் வந்து மறுபடியும் 6 இருக்கும். 62 அப்படின்னா 50 55ன்னு போடலாம் நம்ம. 11 டேபிள்ல போட்டீங்கன்னா 55 அப்படின்னா மறுபடியும் 79. ஸோ 11 டேபிளும் நமக்கு வராது. இப்படியே தான்டா நீங்க செக் பண்ணணும். ஒவ்வொரு நம்பரா தான் செக் பண்ணணும். வேற ஆப்ஷன் கிடையாது நமக்கு. அடுத்து என்ன பண்ணலாம் 11 வரல அப்படின்னா 12 பிரைம் நம்பர் கிடையாது. அடுத்து 13 நமக்கு பிரைம் நம்பர். ஸோ 13ல செக் பண்ணணும். 13ல செக் பண்ணீங்க அப்படின்னா 13 இன்டூ 3 13 3 சார் என்ன வரும் நமக்கு 39. அடுத்து 13 இன்டூ 5 போட்டிங்கன்னா அப்படின்னா நமக்கு 65வா? ஸோ 5 போடலாம். 5 போட்டால் 65ன்னு போட்டிங்கன்னா நமக்கு பேலன்ஸ் வந்து 9 இருக்கும். ஸோ 92ன்னு இருக்கும். 7 போட்டிங்கன்னா 91ன்னு வரும். பட் பேலன்ஸ் 1 போட்டால் 19. அப்பயும் நமக்கு இது பாசிபிள் கிடையாது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கு. பட் போட போட ப்ராக்டிஸ் ஆயிடும் நமக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நமக்கு 13ம் கிடையாதா? அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? 15ம் நமக்கு பிரைம் நம்பர். 14 15 பிரைம் நம்பர் கிடையாது. 16ம் பிரைம் நம்பர் கிடையாது. அடுத்து நம்ம டைரக்ட்டா 17ல ட்ரை பண்ணணும். 17ல போட்டீங்க அப்படின்னா, அ 7 3s ஆர் போட்டீங்க அப்படின்னா 51. 7 4s ஆர் போட்டீங்க அப்படின்னா 68. ஸோ 7 4s ஆர் போடலாமா? இப்போ 7 4s ஆர் 68 அப்படின்னா பேலன்ஸ் 62ன்னு இருக்கும். இப்போ தான் பார்த்தோம். 7 3s ஆர் 51. ஸோ 51 அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ நமக்கு இருக்கும்? 9 10 11 119 இருக்கும். அப்ப 17 இன்டூ 7ல போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 119 நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப 17 டேபிள் வரை நமக்கு இது பிரைம் நம்பர்ல டிவைட் ஆவல. 17ல தான் டிவைட் ஆகுது. அதுவரை நீங்க போட்டு பார்த்து தான் ஆவணும். இது போட போட உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். இப்ப அகைன் அதே மாரி நம்ம என்ன பண்ணலாம்? 7ல முடியுது. ஸோ 3 டேபிள். அதே மாரி 3 டேபிள்ல செக் பண்ணணும். 9 டேபிள்ல செக் பண்ணணும். ஒவ்வொரு டேபிளா செக் பண்ணீங்கன்னா, ஆக்சுவலா இது உங்களுக்கு 19 டேபிள்ல தான்டா டிவைட் ஆகும். நீங்க பொறுமையா போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப எப்படி நான் 17 வரை இத செக் பண்ணேன். அதே மாரி நீங்க அகைன் 17 வரையும் செக் பண்ணீங்கனாலும் வராது. 18 நமக்கு பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ 19ல தான் உங்களுக்கு இதோட ஆன்சர் கிடைக்கும். 19ல எப்படி கிடைக்கும் அப்படின்னா, 19 இன்டூ 2 போட்டீங்க அப்படின்னா 38. ஸோ அதுக்கப்புறம் மேல போனீங்கன்னா கூட போயிரும் 43யோட. ஸோ 38 அப்படின்னா 57ஆ? 57 அப்படின்னா 19 இன்டூ 3 9 3s ஆர் 27 57 கிடைச்சிருச்சா? நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 19 வரை உங்களுக்கு எந்த டேபிள்லயும் இது கிடைக்காது. 23 நமக்கு பிரைம் நம்பர் தான். ஸோ அத எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகேவா? அப்ப இது எப்படி எழுதணும்? 17 இன்டூ 19 இன்டூ 23. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பிரைம் நம்பர்ஸ் என்னென்னங்கிறதுல ஒரு கன்ஃப்யூஷன் இல்லாம இருக்கணும்டா. அதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம பிரைம் நம்பர்ஸ்னா என்னங்கிற ஒரு வீடியோ போட்டுருக்கோம்ல. அதுல போய் நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ பிரைம் நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் பிரைம் நம்பர்ஸா நீங்க போட்டு பார்க்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஆ நான் ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பை.